பிரியாணி செய்றதுக்காக ஜாமான் வாங்குறதுக்கு குடும்பத்தோட கிளம்பி போயாச்சு. எல்லாமே வாங்கிட்டு வர வழியில சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுமே கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு குடிச்சுட்டு, ஆளுக்கு ஒரு வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்னோட வேலைய பார்த்தேன். வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு. மசாலாலாம் வறுத்து அரைச்சு பிரியாணி டேஸ்ட்டா செஞ்சிருந்தேன். உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். பிரியாணி சூப்பரா இருந்துச்சுன்னா, லாங் வீடியோவா போடுவேன்னு. பிரியாணி ரெசிபி வீடியோ நாளைக்கு லாங் வீடியோவா போஸ்ட் பண்றேன். எங்க ஃபேமிலில எல்லாருமே சூப்பரா சமைப்பாங்க. அப்பா, சித்தப்பா, அத்தை எல்லாருமே. இப்ப அத்தை பொண்ணுங்களுமே நல்லா சமைக்கிறாங்க. தேவியோட சமையல்லாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுறேன். சூப்பரா செஞ்சிருந்தா. அதே மாரி என் தங்கச்சியுமே சூப்பரா சமைப்பா. வெரைட்டி ரைஸ்லாம் செம்மையா செய்வா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தி நானே புகழ்ந்துக்க கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா நானும் நல்லா தான் சமைப்பேன். ஃபைனலா பிரியாணி சூப்பரா வந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். டேஸ்ட்டும் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டாச்சு. இதே மாரி ஒரே இடத்துல சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோடன்னா சொல்லவே வேணாம். பேர் கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அப்புறம் பை பை சொல்லி அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.